திமுக அரசு கடைசி 4 மாசம் மட்டும் தான் காசு குடுக்குதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன். அப்படிலாம் எந்த எந்த திட்டமும் அப்படிலாம் குடுக்கல. ஒரு 3 திட்டம் அறிவிச்சாங்க. 1 கோடைகால நிதியோட சேர்த்து ரூ. 5000 சேர்த்து குடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆ தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் எந்த திட்டங்கள வேணாலும் அறிவிக்கலாம். அது சட்டப்படி அது அப்ரூவ்டு தான். பொங்கலுக்கு நிவாரணம் குடுத்தாங்க. அவ்வளதான். இப்ப அதுக்கு முன்னாடி என்னென்ன குடுத்தாங்கன்றேன். கலைஞர் உரிமை தொகை ஆட்சிக்கு வந்த அந்த ஆண்டே குடுத்தாங்க. அடுத்து மக்களை தேடி மருத்துவம். அப்புறம் விடியல் பயணம். எந்த எந்த வாட்டி வந்துச்சு? தேர்தல் 1 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சா? இது கலைஞர் அப்ப உரிமை தொகை வந்துருச்சு. 1 ஓகே. மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சா? இது அப்ப வந்துருச்சா? வீடு தேடி மருத்துவம் 1 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சா? நான் முதல்வன் திட்டம் 1 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சா? இல்ல வெற்றி நிச்சயம் அந்த திட்டம் எப்போ வந்துச்சு? அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச நாஸ்தா காலை உணவு திட்டம் எப்போ வந்துச்சு? அடுத்து தொழில் உதவி திட்டங்கள் எப்போ வந்துச்சு? பழங்குடியினர், ஆதி திராவிடர் நலத்திட்ட உதவிகள் எப்போ வந்துச்சு? இப்படி பல திட்டங்கள என்னால பட்டியலிட்டு சொல்ல முடியும். கல்லூரி மாணவ, மாணவிகளுக்கு ரூ. 1000 அவங்களுக்கு கல்வியில முன்னேறதுக்கு பல திட்டங்கள் உருவாயிருக்கு.